ஆர் யூ கவர்ட், நீங்கள் ஒரு கோழை, நீங்கள் ஒரு கோழை தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு புரியல, எதுக்கு கோவமா, கடுமையாக கோவமா, நீங்கள் ஒரு கோழை தானே அப்படின்னாரு. எதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் தான் பதில் சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்ல பயமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். பதில் சொல்ல பயமாலாம் இல்லை, வெதர் யூ எஸ் வாஞ்சிநாதன் stand by your imputation of caste bias on the part of Justice G.R. Swaminathan in the discharge of his judicial duties அப்படின்றது இந்த கேள்வியை டிக்டேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக லீகல் டேர்ம்ஸில் சொன்னால் இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நீதிமன்ற அவமதிப்பாக தான் சட்டப்படி அதை வந்து பார்க்கணும். ஏன்னா என்னைய இண்டிவிஜுவலாக என்னைய சொல்கிறதா நினச்சி அது நீதிமன்றத்தின் மாண்பை அதன் தொடர்ச்சியாகத்தே இப்போ நான் எங்கேயும் ஓட மாட்டேன்ட்டு அவர்கிட்ட வார்த்தை பதிவு பண்ணுறீங்க. நாங்கள் உங்களை விடமாட்டோம் சொன்னால் அதுக்கு பின்னாடி என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அது உங்களை விடமாட்டோம் சொல்கிறதுக்கான மீனிங்ஸ் எப்படி தெரியுது? ஏன்னா நீதிமன்றம், ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா நீதிமன்றம் பேசிய வார்த்தைகளுக்கு நீதிமன்றம் தான் பொறுப்பு. அது ஓப்பன் கோர்ட்டில் நடந்துச்சு. அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இன்றைக்கி நான் புகார் அனுப்புகிறேன். சரி, ஒரு ரகசியமாக கொடுத்து ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு புகார் எப்படி வழக்கறிஞர் ராஜராஜனுக்கு வந்துச்சு, எப்படி அது லீக் ஆச்சுது, புகார் எப்படி லீக் ஆச்சுன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதை விசாரிக்க வேண்டும். நான் சைபர் கிரைமில் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த சைபர் கிரைமும் உறுதியாக இதை வந்து விசாரிக்க வேண்டும். இதனால் எனது தொழிலுக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையாக உச்சநீதிமன்றமும் அதே போல் தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நான் புகார் கொடுக்க போகிறேன். எல்லா வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் ஹச்ராஜா கூட மேடையாரில் புகழேந்தி அந்த வழக்கில் கூட உங்களுடைய வாதங்கள் பிரதானம் பேசப்பட்டு அவங்களுக்கு கூட பார்த்தா கண்டிஷன் ஃபைல்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்போ அதுதான் ஒரு காரணமா? ஏன்னா தொடர்ந்து இந்த நிமிடம் வரை எங்குறீங்க இல்லையா? இல்லை அது ஒரு காரணமா? பிஜேபி எதுவும் உங்களை டார்கெட் செய்தாங்க இயல்பு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்காக கேட்குறேன். அதாவது நீதிமன்றம் வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை மனித உரிமை செயல்பாட்டாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், உங்கள் மேலே வந்து நீதிமன்ற அவமதிப்போடு தொடரப்பட்டிருப்பதாக, குறிப்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களாக கேள்விப்பட்டோம். நேற்று ஏதோ காரசாரமான விவாதம் நடந்ததாகவும் கேள்விப்பட்டோம். கோர்ட் என்ன நடந்தது சார், எப்படி பார்க்குறீங்க? அது நேற்று காலை சுமார் 10லேருந்து 10:30க்குள்ள மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து 4-5 சங்கம் இருக்குது. அதில் MBHAA மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன், அதில் தான் நான் இந்த மெம்பராக இருக்கிறேன். இந்த வழக்கறிஞர் சங்கத்தோட ஸ்டாஃப் ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணார். சார், ஒரு சம்மன் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு, இந்த சம்மனை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம், நீங்கள் கோர்ட்டில் 1:15 மணிக்கு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வில் ஆஜராக சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த பையன் சொன்னான். நான் அதுக்கப்புறம் அந்த சம்மனை பார்த்தேன். அந்த சம்மனில் ஏற்கனவே நான் ஆஜராகி கேவியட் மட்டும் ஃபைல் பண்ணி சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்த ஒரு வழக்கு அது. அதில் நான் கவுன்சிலான் ரெக்கார்டே கிடையாது. அந்த வழக்கில் அது காஸ்ட் ரைட்டில் எல்லாம்னு சொல்லி அந்த வழக்கு தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ரிட் அப்பீல் 510/2023, ரிட் அப்பீல் 510/2023. இந்த வழக்கு வெற்றி செல்வன் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு எதிராக ஒரு சர்வீஸ் மேட்ரு தொடர்பான வழக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேருந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒருத்தர் ப்ரொமோஷன் ஆகிறத வெற்றி செல்வன் சேலஞ்ச் பண்ணியிருக்கார். இதான் வழக்கு. இதில் நான் அந்த வழக்கில் பழனிவேலு அப்படின்றவருக்காக நான் ரிட் அப்பீல் விசாரணைக்கு வருகிற போது கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருந்தேன்.
அப்புறம் இறுதி விசாரணைக்கு வருகிற போது சீனியர் அட்வொகேட் வைக்கணும்னு அவர் கேட்டதுனால நான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு அட்வொகேட் தான் அப்பியர் ஆகுறாங்க. நேற்று நீதிமன்றத்தில் நான் ஆஜராகும் போது முந்தா நாள் வந்த காஸ்ட் லிஸ்ட்லேயும் நீதிமன்றத்தில் வந்த லிஸ்ட்லேயும் கூட என் பேர் கிடையாது. ஓகே. அதனால் இந்த வழக்கை போட்டு நீங்கள் சம்மன் பண்ணி நீங்கள் ஒன்னே ஆளுக்கு வந்து அப்பியர் ஆகுங்க அப்படின்னு போட்டதில் எனக்கு குழப்பம். எதுக்காக நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னே எனக்கு தெரியல. சரி கோர்ட்லேருந்து சம்மன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு 1:15 மணிக்கு அந்த வழக்கை கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் வர சொல்லியிருந்தீங்கன்னு நான் போய் நின்னேன். நீதிபதிகள் திரு ஜிஆர் சுவாமிநாதன், கே ராஜசேகர் அடங்கிய அமர்வில் தான் இந்த வழக்கு நடந்தது. நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், இந்த வழக்கில் நீங்கள் கவுன்சிலான் இருக்காடா, இந்த வழக்கில் நீங்கள் வழக்கறிஞராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். சரி. நான் இல்லைங்க, நான் முன்கூட்டியே சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன். ஏற்கனவே வந்த லிஸ்ட்டில் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தை அப்டேட் பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரி போட்டாங்க. இன்றைக்கி லிஸ்ட்டில் கூட என் பேரே இல்லை, இருந்தாலும் சம்மன் கொடுத்துருக்கீங்க, நான் வந்திருக்கேன். சரி, அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் நேரடியாக பதில் சொல்லுங்கள். நான் நீதி பரிபாலனத்தில், எங்கள் 2 பேரில் நான் நீதி பரிபாலனத்தில் சாதி மத ரீதியாக செயல்படுறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். டேரக்டாக ஆமாம். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நான் அந்த வழக்கில் கவுன்சிலான் இருக்காடா இல்லை, அந்த வழக்கில் கூப்பிட்டு திடீர்னு இதை இப்படி கேட்குறாரு, எனக்கு புரியவே இல்லை. நான் எந்த இதில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நான் சொன்னேன். பதில் சொல்கிறீங்களா இல்லையா, உடனே சொல்லுங்கள், டிக்டேஷன் எடுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃபுக்கு அவர் சொன்னார். சரி. இப்போ நான் திரும்பவும் கேட்டேன், நீங்கள் என்னது சொல்கிறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியலை. கேள்வி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டார். புரியுது. என்ன புரியுது? மாதிரி நீங்கள் நீதி பரிபாலனத்தில் சாதி மத ரீதியாக செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொன்னதாக கேட்குறீங்க. எங்கே எப்போ எப்படி நான் சொன்னேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, குறிப்பாக சொன்னால் நான் அதற்கான பதிலை நான் எழுத்துப்பூர்வமாகவே தரேன். நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் எழுத்துப்பூர்வமாக தரேன், ரிட்டன் ரிப்ளையாக நான் கொடுக்குறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆர் யூ கவர்ட், நீங்கள் ஒரு கோழை, நீங்கள் ஒரு கோழை தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு புரியல, எதுக்கு கடுமையாக கோவமா நீங்கள் ஒரு கோழை தானே அப்படின்னாரு. எதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நீங்கள் தான் பதில் சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்ல பயமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். பதில் சொல்ல பயமாலாம் இல்லை, நான் என்ன இடத்துல எந்த சூழலில் என்ன பேசினேன் உங்கள் தொடர்பா அப்படின்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், நான் அதற்கு எழுத்துப்பூர்வமாக நான் தரேன். நான் எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது, நான் இங்கே தான் இருக்கிறேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னால் அதற்கு உரிய முறையில் பதில் அளிக்க எனக்கு காலவாசம் கொடுத்து என்னை ஹியர் பண்ணி தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். அதான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. அது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்ல அப்படின்னு நான் கேட்டேன். உடனே நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு, கோபமாக இருந்தார். அடுத்து அவங்க ஸ்டெனோவை கூப்பிட்டு உடனே டிக்டேட் பண்ணார். டிக்டேட் பண்ணதில் அதாவது குறிப்பாக வெதர் யூ எஸ் வாஞ்சிநாதன் ஸ்டாண்ட் பை யுவர் இம்புட்டேஷன் ஆஃப் கேஸ்ட் பயாஸ் ஆன் த பார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் இன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் ஜுடிஷியல் டியூட்டிஸ் அப்படின்றது இந்த கேள்வியை டிக்டேட் பண்ணிவிட்டு, ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரி டைரக்ட் பண்ணி அவருக்கு கொடுங்க, அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கட்டும், என்றைக்கு அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் எப்போ நாள் அப்பியர் ஆகிறேன் அப்படின்னு நின்னேன். நாளைக்கு இல்லை மண்டே போடுறேன், மண்டே என்னன்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது. இதில் ஒரு நீதி பரிபாலனோ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிங்கிறது கொஞ்சம் எப்பவுமே பொறுப்பாகவும் கவனமாகவும் பேசுவாங்க. உங்களை கோழைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. கோழைன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா கடந்த கால உங்கள் போராட்டங்களை நான் ஒரு ஊடகங்கள்னு சொல்கிறேன், பல்வேறு தொடர் நாங்களும் பார்த்துருக்கோம், அதுபோல் மக்களும் பார்த்துருக்காங்க. ஸ்டெர்லைட் வழக்காக இருக்கட்டும், டங்ஸ்டனாக இருக்கட்டும், இன்றைக்கி கூட மதநல கூட்டமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, தொடர்ந்து வழக்கு வாங்கிருக்கீங்க. ஏன் ஒரு வழக்கறிஞர் பதவி கூட ஒரு சமயத்துக்காக இழந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை கோழைன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஏன்னா இது மக்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு அந்த கேள்வி கேட்குறேன். அது ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு வழக்கறிஞர், எனக்குன்னு இல்லை, பொதுவாக
எந்த ஒரு வழக்கறிஞரையும் பார்த்து நீங்கள் ஒரு கோழை அப்படின்னு சொல்கிறது வந்து அது பொருத்தமானதல்ல. நீதிமன்றம் என்பது தனிப்பட்ட நபர்களான பிரச்சனைக்கான இடம் இல்லை. நீதிமன்றம் என்ற அமைப்புக்கு தான் மதிப்பு. இப்போ நீதிமன்றத்தை ஒரு வழக்கறிஞரை அவமதிக்கக்கூடாது, பொதுமக்களும் அவமதிக்கக்கூடாது, நீதிபதியும் அவமதிக்கக்கூடாது. இப்போ இந்த நீதிமன்றத்தில் பல 100 பேர் இருக்கிற போது ஒரு வழக்கறிஞரை அப்படி சொல்கிறது என்பது அது ஒரு சிறந்த நீதி பரிபாலன முறை இல்லை அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஈவன் ஸ்ட்ரிக்டாக லீகல் டேர்ம்ஸில் சொன்னால் இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நீதிமன்றம் அவமதிப்பாக தான் சட்டப்படி அதை வந்து பார்க்கணும். ஏன்னா இண்டிவிஜுவலாக சொல்கிறதா நினச்சி அது நீதிமன்றத்தின் மாண்பை அதில் குலையிறது அப்படின்றதா அதில் சிக்கலான பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு இப்போ அதை பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கானோர் நேற்று அதை பார்த்தாங்க, ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க, செய்திகள் வரும். அப்படி இருக்கிற போது இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ ஒரு நீதிபதி இப்படி வந்து சொல்லலாமா அப்படின்றது கருத்து எல்லாருக்கும் வரும். அப்படி வருகிற போது யாரோட மாண்பு குறையும்னா நீதிமன்றத்தோட மாண்பு குறையும். அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட மாண்பை குறைக்கிற வகையில் வந்து யாராக இருந்தாலும் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதான் எங்களுக்கு. போராட்டங்களை பற்றி எங்களுக்கு போன்ற ஊடகங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் பல முறை உங்களுக்கு பேட்டியாக தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் மக்களுக்கு தெரியும்ல, ஒருவேளை கோழைன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு ஓகே, அப்போ இவர் ஏதோ பயந்து நடந்துக்காரோன்ட்டு பொதுமக்கள் ஒரு பிம்பம் ஏற்படும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? கோழைக்கான எவிடன்ஸ் அப்படி என்ன இருக்குன்ற ஒரு இயல்பு ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்கள் கடந்து வந்த பாதை சொன்னால் தானே தெரியும் மக்களுக்கு. அதனால தான் கேட்குறேன். இல்லை, அது இது நான் கோழையா இல்லையான்றது இந்த வழக்கின் பொருள் ஒன்றும் கிடையாது. அது வழக்குக்கு சம்மந்தமான ஒரு விஷயமும் கிடையாது. ரெண்டாவது, அது மக்களுக்கு பொதுவில் தெரியும். இருந்தாலும் சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் போடி கல்லூரியில் படிக்கிற போதே எஸ்எஃப்ஐயில் இருந்தேன். எஸ்எஃப்ஐயில் கிளை செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் மதுரை சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது திராவிடர் கழகத்தில் மாணவர் அணி பொறுப்பாளராக இருந்தேன். அதற்கு பிறகு 2004 இப்போது வரை மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பில் மாநில ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்து வந்து இருக்கிறேன். இப்போ மக்கள் அதிகாரம், மக்கள் கலை, இலக்கிய கழகம் இதெல்லாம் எங்கள் தோழமை அமைப்புகளாக இருந்து எம்எல் அரசியலில் நீண்ட காலமாக 20 வருஷத்துக்கு மேலாக நான் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறேன். இந்த ப்ராசஸில் பல்வேறு போராட்டங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் அதில் வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு இல்லை, ஸ்டெர்லைட்டு மறக்க முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு காதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை போனஸ் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம், அதாவது இப்போ நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். இப்போ நான் சட்டக்கல்லூரி படிக்கிற போதே ஏராளமான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கோம். போடி கல்லூரியில் படிக்கும்போதே நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கோம். அதற்கு பிறகு வந்த பிறகு மதுரையிலும் தமிழகத்தில் நடக்கிற சட்டக்கல்லூரி 2004 முடிக்கிறேன். நான் அப்போ இருந்து இப்போ வரை எல்லா போராட்டங்களிலும் ஈடுபட்டு தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் வந்து ஈடுபடாமல் இருந்தது கிடையாது. அதுக்காக நம்ம ஒன்றும் தயங்கினதும் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ 2004 வந்து கொக்கோகோலா எதிர்ப்பு போராட்டம் திருநெல்வேலியில் நடந்ததுலேருந்து நேபாளத்துக்கு நேபாள தேர்தல் ஆணையத்தின் அழைப்பின் பேரில் தேர்தல் பார்வையாளராக அங்கே நான் வந்து போனேன். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் விகடன்லேருந்து எனக்கு விருதே கொடுத்தாங்க. அதற்கு பிறகு வரிசையாக அப்போ இருந்து நடந்த போராட்டம், குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயில் நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். 2008 மார்ச் 2 அதற்கு முன்னாடி தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி அன்றைக்கி நாங்கள் உத்தரவும் இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவையும் பெற்று சிவனடியார் ஆறுமுகசாமியை கூட்டிகிட்டு பாடுறதுக்காக போகிறோம். அன்றைய தினம் தடியடி நடத்தி காவல்துறை எங்களை கைது செய்து நாங்கள் கடலூர் சிலையில் 3 நாட்கள் இருந்தோம். நாங்கள் பெயிலே போடலை. அன்றைய திமுக அரசு, அன்றைக்கு கலைஞர் வந்து சிஎம், திமுக அரசை எங்களை விடுதலை செய்து நேரடியாக சாமியாரை கூப்பிட்டு வந்து பாட வச்சார். வழக்கறிஞர் ராஜுவோடு அந்த போராட்டத்தில் பல்வேறு மாதங்கள், வருடக்கணக்கில் நாங்கள் அதுக்கு வந்து போராடி தமிழில் வழிபாடும் உரிமையை சிறைக்கு போய் காப்பாற்றினோம். அதற்கு பிறகு நடந்த ஈழ போராட்டம் 2009 உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 நாட்கள் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 10 நாள் நான் அங்கே தான் இருந்தேன். அழகிரியோட பேச்சுவார்த்தை, நெருக்கடி, பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். வழக்கறிஞர்களை வந்து எங்கள் மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் கணேசன் என்பவரை பொட்டு சுரேசன் மதுரையில் ஒருத்தர் இருந்தார். அழகிரிக்கு ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அவருக்கு ஆதரவான ஒரு அதிகாரி அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க.
அதுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து ஆச்சுது. அது கடுமையான நெருக்கடி. அவங்க அன்றைக்கி பொட்டு சுரேஷையோ அழகிரியோ மதுரையில் யாரும் எதுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நாங்கள் நேரடியாக பொட்டு சுரேஷ் பேரை போட்டு போஸ்டர்லாம் அடித்து நாங்களே ஒட்டி பொதுக்கூட்டத்திலலாம் வந்து அழகிரியை நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் ஈழப் போராட்டம் தெரிய எல்லாருக்கும். அப்போ வழக்கறிஞர்கள் தான் முன்னணி இருந்து தீவிரமான போராட்டத்தை நடத்தணும். தினந்தோறும் போராட்டம் நடத்தியிருக்கோம். போராட்டம் நடத்தாத இடன்றது கிடையாது. அதுக்கு பிறகு சமச்சீர் கல்வி ஜெயலலிதா ஜெயிச்சப்பறம் எல்லாரும் பயந்தபோது சமச்சீர் கல்வி கொண்டு வருவதற்கான போராட்டம். அதற்கு நாங்கள் உசிலம்பட்டியில் மாணவர்களை திரட்டிய போது கைதாகி மதுரை மத்திய சிறையில் இருந்தோம். அப்புறம் கூடங்குளை அணு உலை எதிர்ப்பு போராட்டம் தெரிஞ்ச விஷயம். எல்லாத்தையும் ஏராளமான வழக்கறிஞர்களை கூட்டு போய் அங்கே 50க்கு மேலான வழக்கறிஞர்கள் கூடங்குளத்தில் கூட்டாம்புலியெல்லாம் கூட்டம் போட்டு பெங்களூர்லேருந்து வழக்கறிஞர் பாலன்லாம் வந்து கடலில் போய் கடலில் எல்லாம் கலைக்குழுவெல்லாம் கூட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி பல்வேறு போராட்டம். குறிப்பாக அங்கே தடியடி நடக்கிற போது துப்பாக்கி சூடு நடக்கிற போது தான் நாங்கள் தான் அங்கே இருந்தோம். முதல்ல ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி கொண்டு வந்தது நாங்கள் தான் அதை கொண்டு வந்தோம். ஏன்னா அங்கே துப்பாக்கி சூடு எப்படி நடந்துச்சு அப்படின்றத அன்றைக்கி நான் அங்கே துப்பாக்கி சூடு நடந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு வேன் நிறைய வழக்கறிஞர்களை கூப்பிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு வந்து இரவு 10 மணிக்கு அங்கே போனோம். வழக்கறிஞர்கள் அதுக்கு மேலே போகிறதுக்கு அன்றைக்கி இருட்டில் வழியும் தெரியல. 10,000 போலீஸ் குவிச்சிருந்தாங்க. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, என்ன நடக்கும்னு தெரியாது. போலீஸே நீங்கள் இதுக்கு மேலே போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு வந்து நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க. எங்களால் மற்ற வழக்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் நான் நெல்லையிலே தங்கி மறுநாள் வேறு வழியில் போய் தொடர்பு கொண்டு யாருமே போக முடியாத சூழ்நிலையில் கடல் வழியாக போய் எல்லாத்துலேயும் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கண்டுபிடிச்சி கூடங்குளத்தில் வச்சு அதை இடிந்தகரையில் வச்சு அதை வந்து வெளியிட்டோம். நான் அன்றைக்கி இருக்கிற போது தான் ஃப்ளைட்டு மேலே கிராஸ் தாழ்வாக பறந்து போய் கடலில் கீழே விழுந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் இருந்தது நான் அன்றைக்கி அங்கே இருக்கிறேன். நான் இப்போல்லாம் யாரும் போக முடியாத சொல்ல உதயகுமார் அவர்களே அங்கே இல்லை. அப்படி கூடங்குள அணு உலை போராட்டத்தில் நாங்கள் போகாத கிராமம் கிடையாது, பிரச்சாரம் பண்ணாத இடம் கிடையாது. அதுக்கு பிறகு தாதுமணல் கொள்ளை வைகுண்டராஜனை எதிர்த்து அந்த கடற்கரை முழுக்க போயிருக்கிறோம். வருஷ கணக்கில் போய் அலைஞ்சு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி தாதுமணல் கொள்ளை சம்மந்தமாக முழு உண்மையில் ஒரு புக்காக வெளிக்கொண்டு வந்து அந்த புக்கில் உள்ள செய்தி மொத்தமாக தமிழ்ந்து பத்திரிக்கை முழு பக்கம் வந்துச்சு. சமசதை எழுதியிருந்தார். டிஆர்பி கல்குவாரி அந்த விஷயம் நிறைய. ஆமாம், அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆவணப்படமே எடுத்தோம். கிரானைட் கொள்ளை மகா கொள்ளை மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த ஆவணப்படத்தை தடுப்பதற்கு அதுக்கு பணம் கொடுத்து இது பண்ணுறதுக்கெல்லாம் பல முயற்சி பண்ணாங்க, மிரட்டினாங்க. அதையெல்லாம் தாண்டி வெளியே கொண்டு வந்தோம். அந்த நரபலி விஷயத்தே சகாயம் அவர்கள்ட்டு சேவர் கொடியனை வச்சு டீட்டெயிலாக எழுதி கொடுத்தது நான் தான் அது பண்ணேன். அது ஸ்டேஷனோட விசாரணைக்கும் நாங்கள் போனோம். தாதுமணல் கொள்ளையில் நாங்கள் தூத்துக்குடியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 தோழர்கள் மக்கள்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க, கடற்கரை மக்கள்லாம். நான் தான் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிறேன். மேடையில் ஏறி வந்து தகராறு பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. வைகுண்டராஜன் எப்படி சொல்ல போச்சுன்னு துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு அடியாட்கள் வந்து சென்னையிலேயும் கடற்கரை பக்கம் இருந்து ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு வந்து பெரிய தகராறு பண்ணுறாங்க. நான் கோவன் அவர்களை பாட சொல்லிட்டு கோஷம் போட சொல்லிட்டு நான் கீழே வந்து இங்கே ஃபோன் பண்ணுறேன். எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் எடுக்க மாட்றாங்க, ஐஜி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். நாங்கள் அங்கே தகவல் சொல்கிறோம் சார்னு. ஆனால் போலீஸ் வரவே இல்லை. இப்போது ஒரு 10 நிமிஷம் பிரச்சனை நடக்குது. அப்புறம் வந்து நாங்களே எங்களை பாதுகாத்துக்கிறோன்னு மைக்கில் வந்து நான் அறிவிக்கிறேன். நான் அவங்க தொந்தரவு பண்ணுறவங்கள காவல்துறை வெளியேற்றாவிட்டால் நாங்களே வெளியேற்றுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு போலீஸ் வராங்க. வந்து அவங்கள்ட்ட ஒரு லத்தி கூட கிடையாது. அதுக்கப்புறம் வேறு மோதல் வரும் சூழலில் தான் அவங்கள வந்து போலீஸ் அகற்றி கொண்டு போனாங்க. கூட்டம் முடிஞ்ச பிறகு கூட இரவில் கூட்டத்துக்கு வந்தவங்க வெளியில் போனால் பெட்ரோல் கொண்டு எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குனாங்க. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் இது கிடையாது, ஆனால் மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று எல்லாரையும் அப்படியே கூட்டிகிட்டு போய் அன்றைக்கு கடற்கரையில் தூத்துக்குடி கடற்கரையில் அந்த இரவு பூரா தங்க வச்சு சுற்றி நாங்கள் காவல் இருந்து காலையில் பாதுகாப்பாக அனுப்பிவிட்டோம். இப்படி தாதுமணல் கொள்ளையில் வேலை செஞ்சுருக்குறோம். அப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இன்னைக்கு குறிவைத்து சுடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. எங்கள் அமைப்பில் முன்னாடி இருந்த நபரை அதுக்கு செட் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி என்னை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டாக போனதுனால உயிர் பிழைச்சோம் அப்படின்றதான் லிஸ்ட்டில் இப்படி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கைது செய்யப்பட்டேன். 32 வழக்கு போடப்பட்டது. என் வீட்டு இந்த ஆஃபீஸ் எல்லாம் சர்ச் பண்ணாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டில் வச்சு என்னை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு நெருக்கடிகள் வந்து கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டில் வந்திருக்கு. இதுக்கிட்ட 2015 நான் வந்து பல்வேறு போராட்டங்கள் நீதித்துறையில் உள்ள
நீதித்துறை நடவடிக்கைகளில் அரசியல் சட்ட விரோத நடவடிக்கைகளை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் வழக்கறிஞராக இருக்கும்போது இது அப்போ இருந்து நான் வழக்கறிஞர் ஆனதுலேருந்து நடத்திட்டு வரேன். கடைசியில் அதை ஒரு பொய்யாக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தி எங்களை சஸ்பெண்ட் பண்ணி பெங்களூருக்கு வழக்க மாற்றி வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டு 2 வருஷம் நாங்கள் கோர்ட்டுக்குள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் பார் கவுன்சில் டெல்லிக்கு போய் தான் அந்த வழக்குலேருந்து விடுதலையாகி வந்து அதுக்கப்புறம் திரும்ப வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்தோம். அப்புறம் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே வந்து அது பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட முன்னணியில் இருந்து இந்த மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து தோழர்களோடு இணைஞ்சு அந்த பிரச்சனையை சங் பரிவார அமைப்புகள் நினைத்த அளவுக்கு செய்ய முடியாத நிலையை மதுரையிலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இதெல்லாம் சில போராட்டங்கள் உதாரணங்கள் சொன்னால் தினந்தோறும் இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம போராட்டம் அப்போ நம்ம கடந்த கால அனுபவங்கள் இதெல்லாம் வந்து இது மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து வர்றது இயல்பு தான். அதை கடந்து தான் போனோம். பெரியார் எத்தனை பிரச்சனைகள் சந்திச்சிருக்காரு, அம்பேத்கர் எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. அவர்களோடு ஒப்பிடும்போது மார்க்ஸ் வந்து தன்னையே கரைத்து இந்த சமூகத்துக்காக தத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ பகத்சிங் வந்து 23 வயசு 24 வயசில் அவர் வந்து நாட்டுக்காக இறந்துட்டார். அவரோட நம்ம கூடுதலாக தானே வாழ்கிறோம். அதனால் வந்து அதனால் இது ஒரு பெரிய தியாகம் போராட்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம விரும்பின வாழ்க்கை பயணத்தை தேர்ந்தெடுத்துருக்குறோம். அதில் சமரசம் இல்லாமல் நம்ம போராடுறதுனால சில சிக்கல்கள் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை எதிர்கொண்டு போவோம். நம்மளுக்கு பெரிய அளவில் மக்கள் தோழர்கள் எல்லாரும் வந்து சமூகத்தில் உண்மையாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அதோட கடந்து போக வேண்டியது. இல்லை, இது ஏங்க கண்டப்போ அந்த மதநலனுக்கு கூட்டமைப்பு துவங்கிய நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து கருத்தரங்கம், அப்புறம் மனு கொடுக்குறது, கலெக்டரை பார்க்குறது தொடர்ந்து ஏங்குறீங்க இல்லையா? குறிப்பாக முருகபக்த மாநாட்டில் கூட மிக முக்கியமான பேச்சாளர் இருந்தக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக ஹச்ராஜா கூட மேடையேறல புகழேந்தி அந்த வழக்கில் கூட உங்களுடைய வாதங்கிறது பிரதானம் பேசப்பட்டு அவங்களுக்கு கூட பார்த்தா கண்டிஷன் ஃபைல்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்போ அதுதான் ஒரு காரணமாக, ஏன்னா தொடர்ந்து இந்த நிமிடம் வரை ஏங்குறீங்க இல்லையா? இல்லை அது ஒரு காரணமாக பிஜேபி எதுவும் உங்களை டார்கெட் செய்தாலும் இயல்பு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்காக கேட்குறேன். அதாவது நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு நம் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. அதை வந்து நீதிமன்றத்தின் நடவடிக்கைக்கு நாம் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை ஃபேராக கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டு தான். மற்றபடி இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் தொடர்ச்சியாக நான் மட்டும் இல்லை, மத நல்லிணக்க கூட்டமைப்பு பல்வேறு ஜனநாயக சக்திகள் மதுரையில் தமிழ்நாட்டில் எப்படி அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கவுண்டர் மூவ்மெண்ட் கிடையாது, அதனால் அவங்க ஜெயித்தாங்க. இங்கே கர்நாடகா பாபா புதன்கிரியில் அவங்களுக்கு ஒரு கவுண்டர் மூவ்மெண்ட் கிடையாது, அதனால் ஜெயித்தாங்க. ஆனால் இங்கே ஒரு கவுண்டர் மூவ்மெண்ட்டை தொடங்கி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். நேற்று முன்தினம் கூட PECL ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. இப்படி பல்வேறு தரப்புலம் வந்து நம்ம பண்ணோம். முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுத்ததில் தீர்ப்பில் என்ன இருக்குதுன்னு முதல்ல வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு மாநாடு நடத்தினோம் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி. அதனை தொடர்ந்து அவங்க முருகன் மாநாடுன்னா அதை கவுண்டர் பண்ணி அது ஒரு மதவெறி மாநாடு என்ற அடிப்படையில் கலெக்டரை சந்திக்கிறது, கமிஷனர் சந்திக்கிறது, அது தொடர்ச்சியாக நீதிமன்ற வழக்கு போராட்டங்கள். அப்புறம் அங்கே மாநாட்டில் நடந்ததுக்கு புகார் கொடுத்து FIR RSSின் முக்கிய தலைவர்கள் மீதெல்லாம் ஆமாம், நான் கொடுத்த புகாரில் FIR இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோவம் வருதுன்னு இயல்பு எதிர்பார்க்குறோம். இல்லை, அது கோவம் வந்து கண்டிப்பாக RSS சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு இருக்கலாம், சரிங்களா? அது இருக்கலாம். அது அவங்க வேறு வகையில் வந்து அவங்க வெளிப்படுத்தலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுக்கும் இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கதான் நான் நினைக்கல. நீதிமன்ற நடவடிக்கை என்பது வேறு, மற்றபடி சங் பரிவார அமைப்புகள் நடவடிக்கை என்பது வேறுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ அனைத்து அரசியல் விஷயத்தில் கூட நீங்கள் அந்த அவர்கள் வழக்கறிஞராக இருக்கீங்க, அதன் தொடர்ச்சியாக வேறு என்ன விளாண்டு? அனைத்து ஜாதி அரசியல் பிரச்சனை என்பது ஒரு நீண்ட கால பிரச்சனை. கிட்டத்தட்ட 2009 பெரிய காலத்து பிரச்சனை, பெரிய காலத்து பிரச்சனையாக இருக்குது. அதை நாங்கள் வந்து வழக்கறிஞர் ராஜு, நாங்கள் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் MAKK எல்லாம் வந்து 2009 அந்த வழக்கு எடுத்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு இருந்துச்சு. மதுரை, சென்னை, திருச்சி, விருத்தாசலம் இப்படி பல்வேறு இடங்கள் போராட்டம், கருவறை நுழைவு போராட்டம் வரைய நடத்தி அந்த பிரச்சனையில் வந்து இன்றைக்கி வரை தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு வரோம். இங்கே கூட உயர்நீதிமன்றத்தில் திமுக அரசு 2021
2 அர்ச்சகர்களை வயலூர் முருகன் கோயிலில் நியமனம் பண்ணாங்க. அதில் கூட வந்து வழக்கு நடத்தி இங்கே மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கு நடத்தி இன்றைக்கி வரை அந்த வழக்கு நிலுவையில் தான் இருந்துட்டு இருக்குது. போல் தமிழில் அர்ச்சனை அப்படின்ற பிரச்சனை, தமிழில் வழிபாடு, இதற்கும் தொடர்ந்து வந்து பல்வேறு பணிகள் செஞ்சிட்ருக்கோம். அந்த அனைஜாதி அர்ச்சகரில் நூல் வெளியிட்டிருக்கிறோம். இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கில் இப்போ இணைஞ்சிருக்கிறோம். இது மாதிரி அந்த போராட்டன்றது வந்து ஒரு மிக நீண்ட நெடிய போராட்டம். பெரியார் காலத்தில் தொடங்கி இன்றைக்கி வரை முடியாத ஒரு போராட்டம். அதில் வரிசையாக பல்வேறு கூட்டங்கள், கருத்தரங்கு நிகழ்ச்சி, போராட்டம், முற்றுகை எல்லாம் பண்ணியிருக்கோம். அதில் கைதாகி இருக்கிறோம். நகலை அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்த்து போராடி நீதிமன்றத்தில் JM2 நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அதில் விடுதலை ஆகியிருக்கிறோம். இப்படி அனைஜாதி அரசியல் பிரச்சனையில் ஏராளமாக பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். மீத்தேன் பிரச்சனையிலேருந்து பல்வேறு பிரச்சனையில் வந்து இன்னும் முடியுமோ அந்த பங்களிப்பை வந்து வழங்கியிருக்கிறோம் அப்படின்றதான். இதுக்கிடையில் பல்வேறு பிரச்சனைகளில் வந்து பணத்தை வாங்கிக்கோங்க, மிரட்டல் வரும், பணத்தை வாங்கிக்கோங்கன்னு வரும். அதான் அப்படிலாம் வந்துருக்குங்களா? ஆமாம், டீல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தாது மணல் கொள்ள பிரச்சனை இல்லை. நாங்கள் அங்கே போகிற போது ஃபேக்ட் ஃபைண்டிங் போகிற போது 100கணக்கான பேர் எங்களை சுற்றி வளைச்சாங்க. பின்னாடியே ஆட்கள் வந்தாங்க. அப்படி பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அடுத்து நம்மளை மிரட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சில வழக்கறிஞர்களை வைத்து எனக்கு தெரிந்த நபர்களிடம், இன்றைக்கி வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தவர்கிட்ட எத்தனை கோடி வேணும் அப்படின்னு பேரம் பேசினாங்க. இது வைகுண்டராஜன் பிரச்சனை இல்லை, ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை. என் ஆஃபீஸில் ஒரு வழக்கறிஞர் ஒரு பர்சனல் மேட்டராக அவங்கள பார்க்கணும் அப்படின்னு வந்து இங்கே நீங்கள் உட்காந்த இடத்துக்கு பதிலாக உட்காந்துருந்தார். என்ன சொல்கிறீங்க? உட்காந்துருந்துட்டு அங்கே பக்கத்தில் அந்த PRO நிற்கிறாரு. இது ஸ்கூல் வாசல்கிட்ட நிறுத்திட்டு வந்திருக்கேன், நீங்கள் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்காம கூப்பிட்டு வந்தால் அது முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுனாங்க. நான் அதையும் வந்து நிராகரித்தேன். நான் அப்படி செய்ய முடியாது, இது என் சொந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள் பிரச்சனை, மக்கள் போராடுறாங்க, நாங்கள் துணை நிற்கிறோம். உண்மையிலே மக்கள் தான் போராடுறாங்க. அதனால் அப்படி ஒரு இது சரி உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் வச்சு பேசுவோம். உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள், அப்படி தான் அதை பேச முடியும். பணத்தினால் இந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல்வேறு நிகழ்வு கிரானைட் பிரச்சனையில் இப்படிலாம் வந்திருக்குது. எல்லாத்தையும் நம்ம நிராகரித்து தான் வந்திருக்கிறோம். தொழிலை, உடல் நலத்தை, அதே போல் குடும்பத்தை, பல்வேறு இடையூறுகள், சிக்கல் இதெல்லாம் சந்தித்து இழந்து தான் நம்ம ஒரு பொது விஷயங்களில் இருக்கிறோம். மற்றபடி பொது விஷயங்களில் தனி நபராக வந்து நம்ம யார் மேலேயும் நம்மளுக்கு எந்த வெறுப்பும் அப்படி கிடையாது. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸை படித்த ஒரு ஆள் தனிநபர் எப்படி வெறுக்க முடியும்? தமிழ் இலக்கியங்களை படிக்கிற ஒரு ஆள், யாதும் ஊரே யாவரின் கேள்வி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படி இருக்கிற ஒரு நபர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுற நம்ம யாரை எதுக்கு வெறுக்க போகிறோம்? ரெண்டாவது, இந்த அதிகாரம் அப்படின்ற பற்றியில் எனக்கு ஒரு பெரிய மாயை ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து சோழ சாம்ராஜ்யம் மாதிரி இருந்தவங்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்கன்றதான் வரலாறு. இன்றைக்கி யார் சோழ மன்னர் வாரிசு யாராவது இருக்காங்களா? பாண்டிய மன்னர்கள் இருக்காங்களா? ரோம சாம்ராஜ்யத்துக்கு வாரிசு இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? அதனால் அதிகாரத்தின் மூலமாக ஒரு நெருக்கடி பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து வர முடியாது. ஒரு தற்காலிகமாக ஒரு நெருக்கடி பண்ணலாமே தவிர அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் மனிதர்கள் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக, கருத்து ரீதியாக கருத்து மோதல் இருந்தால் சமூகத்தில் அதை பேசலாம். எந்த கருத்துக்கு மக்கள் ஆட்படுறாங்களோ அந்த கருத்து வந்து சமூகத்தில் வளர்ந்து வரும், அவ்வளோதான். அதை தாண்டி அதிகாரத்தின் மூலமாக ஒன்றை நிறுவிட முடியும் அப்படின்னா வந்து வரலாற்றில் நிச்சயமாக அது நடக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இதையும் கடந்து போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ நான் எங்கேயும் ஓட மாட்டேன்ட்டு அவர்கிட்ட வாழ்க்கை பதிவு பண்ணுறீங்க. நாங்கள் உங்களை விடமாட்டோம் சொன்னால் அதுக்கு பின்னாடி என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அது உங்களை விடமாட்டோம் சொல்கிறதுக்கான மீனிங்ஸ் எப்படி தெரியுது? ஏன்னா நீதிமன்றம், ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா நீதிமன்றம் பேசிய வார்த்தைகளுக்கு நீதிமன்றம் தான் பொறுப்பு. அது ஓப்பன் கோர்ட்டில் நடந்துச்சு. அது பார்த்துக்கிட்டு இருந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாம், நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. அரியல் நீதிபதி இருக்காரு. அரியல் இன்னொரு நீதிபதி திரு ராஜசேகர் அவர்கள் அதுக்கு சாட்சியாக தான் இருந்தார். அவர் எந்த கேள்வியுமே கேட்கல. நீதிபதி திரு GR சுவாமிநாதன் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டார். இதெல்லாம் அவர் தான் சொன்னார். அதனால் அதை இந்த சமூகம், வழக்கறிஞர்கள் தான் வெளியில் பேசணுமே தவிர நான் அதில் சொல்கிறது வந்து பொருத்தமாக இருக்காது. அவர் கேட்டது சரியா தவறான்னு சமூகம் விவாதிக்கட்டும், சட்ட வல்லுநர்கள் விவாதிக்கட்டும். இதில்
இது தெரியாமல இந்த விவாதமும் இந்த கோர்ட்டம்ன்றது ஒரு காரணங்கள் வெளியில் பேசப்படுது, சோசியல் மீடியாவில் பேசப்படுது. நீங்கள் ஒரு உயர்நீதிமன்ற, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளுக்கு நீங்கள் ஒரு பெட்டிஷன், அதாவது ஒரு புகார் ஒன்று அனுப்பிச்சதாகவும் அது இப்போ லீக் ஆகி சமய வளத்தை பார்க்குறோம். ஒருவேளை அதுதான் பின்னணி காரணமாக அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி லீக் ஆச்சுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதாவது அந்த புகாரை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருப்பதால் அந்த புகாரில் உள்ளடங்கிய விஷயங்கள் குறித்து நான் பொதுவெளியில் பேசுவது முறையாக இருக்காது, அது சரியாக இருக்காது. அது உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருகிற போது நான் அதற்கான ஆதாரங்கள்லாம் கொடுப்பேன். நான் கொடுத்த புகார் அது எங்கெங்கே சமூக வளத்தில் சுற்றி எனக்கே வந்திருக்கு. இப்போ அது யார் இந்த புகாரை லீக் பண்ணது அப்படின்ற கேள்வி எனக்குள்ளும் தீவிரமாக வந்துச்சு. இப்போ மதுரையில் ஏற்கனவே அரசு வழக்கறிஞராக இருந்த அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜராஜன் என்பவர் தான் மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் குரூப்பில் இதை போடுறார். இப்போ அவருக்கு எப்படி இந்த காப்பி வந்துச்சு அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ ஒரு நீதிபதி மீதான புகார் ஆதாரங்கள் இல்லாமலாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும். ரெண்டாவது, இதே கோர்ட்டில் நான் ப்ராக்டிஸும் பண்ணணும். இப்போ எனது எதிர்கால வாழ்க்கை, தொழில் எல்லாவற்றையும் பணயம் வைத்து பல்வேறு விவரங்களை திரட்டி உச்சநீதிமன்றம் அதை சரியாக விசாரிக்கும், ரகசியமாக வைத்து கொள்ளும் என்ற அடிப்படையில் எனது அரசியல் சட்ட கடமையை ஆற்றும் விதமாக நான் ஒரு புகாரை உச்சநீதிமன்றத்துக்கு போன மாதம் 14ஆம் தேதி அனுப்பிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நான் அந்த புகார் தொடர்பாக யார்கிட்டையும் நான் சொன்னது கிடையாது, எந்த சமூக வலைத்தளத்திலும் நான் போட்டது கிடையாது. அதற்கு பிறகு நான் உங்கள்கிட்ட ஒரு 50 பேட்டி கொடுத்துருப்பேன். நான் எந்த ஊடகங்களையும் அதை பற்றி நான் சொன்னது கிடையாது. சரிங்களா? அப்படி நான் சமூக வலைத்தளத்தை பகிரல, யாருக்கு அனுப்பலை, எதுவுமே பண்ணாத போது திடீர்னு வழக்கறிஞர் ராஜராஜன் என்பவர் சோசியல் மீடியாவில் 3 நாளைக்கு முன்னாடி போடுறாரு. அது அங்கங்கே சர்க்குலேட் ஆகுது. அதன் தொடர்ச்சியாக எனக்கு சம்மன் வருது, நான் நீதிமன்றத்தில் ஆஜராகிறேன். இந்த நடவடிக்கையில் அப்படி வருது. இப்போ அதில் என்னென்னா, இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், நான் பல்வேறு போராட்ட களங்கள்லேருந்து வந்ததுனால சரி எப்படியோ வந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு சராசரி மனிதர் ஒரு நீதிபதி மீதான புகாரை என்ன செய்யணும்? ஒரு நீதிபதி மீது ஒரு புகார் இருக்குது, அது உச்சநீதிமன்றத்துக்கு தான் அனுப்பணும். இதுதான் சட்டப்படியான நடைமுறை. இல்லை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும், எம்பிக்களுக்கு அனுப்பணும், அவங்க தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். இது 2 தான் சட்டப்படியான வழி. இப்போ உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தா அவங்க இன்ஹவுஸ் என்கொயரின்னு வச்சுருக்கிறாங்க, அதை விசாரணை நடத்துவாங்க. இது ஒரு சட்டப்பூர்வமான வழிமுறை. இந்த சட்டப்பூர்வமான வழிமுறையை இப்போ வெளியில் அதை தீவிரமாக பேசுகிறது, ஒரு நீதிபதி மீது தவறாக குற்றச்சாட்டு சொல்கிறதுனா அது நீதிமன்றத்தை அவமதிக்கிறத சொல்லலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புகிறதே எப்படி அது நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு புகார் அனுப்புவது ஒரு சட்டப்படியான நடவடிக்கை தான். அது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையும் கூட. அந்த புகார் தொடர்பாக எந்த இடத்துல நான் பேசலை, எந்த சோசியல் மீடியாலும் போடல, யாருக்கும் நான் சொல்லலை. நான் திடீர்னு இப்படி வருது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இன்றைக்கி நான் புகார் அனுப்புகிறேன். சரி, ஒரு ரகசியமாக கொடுத்து ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு புகார் எப்படி வழக்கறிஞர் ராஜராஜனுக்கு வந்துச்சு? இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கறது, அது ஒரு வழக்கறிஞருக்கு சமூக வலைத்தளங்களில் போனால் சம்பந்தப்பட்ட நீதிபதி அவர் முன்னாடி அதே கோர்ட்டில் நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லுங்கள். அது எவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இப்போ ஒரு போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எஸ்பிக்கோ ஐஜிக்கோ கொடுக்குறோம். அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு வெளியில் போட்டாங்கன்னு வைங்க, பேரோட எப்படியே வெளியில் போடுறாங்கன்னு வைங்க, அது பேரை கூட அழிக்கலை, பேரோட வெளியில் போட்டாங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ இந்த வழக்கறிஞர் ராஜராஜனுக்கு வந்தது, அதை அவர் வெளியிட்டு உண்மையிலே அவர் தான் நீதிமன்ற அவமதிப்பு பண்ணியிருக்கார். வெளியிட்டு பல்வேறு இடங்களுக்கு அந்த புகார் போயிடுச்சுது. அவர் மீது ஏன் இதுவரை நீதித்துறை சுயமோட்டா நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கலை அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கணும். ரெண்டாவது, இந்த வழக்கில் எப்படி அது லீக் ஆச்சுது,
புகார் எப்படி லீக் ஆச்சுன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதை விசாரிக்க வேண்டும். நான் சைபர் கிரைமில் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அந்த சைபர் கிரைமும் உறுதியாக இதை வந்து விசாரிக்க வேண்டும். இதனால் எனது தொழிலுக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையாக உச்சநீதிமன்றமும் அதே போல் தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நான் புகார் கொடுக்க போகிறேன். எல்லா வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் கொடுக்குறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தின் தீவிரத்தன்மை கருதி காவல்துறையும் முறையாக இதை விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் புகாரை கூட இமெயிலில் கூட அனுப்பலை. ஏன்னா அது கூட இன்றைக்கி சிக்கல் லீக் ஆகுது அப்படின்ற அடிப்படையில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் அனுப்பினேன். ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் ஒரு அனுப்பின புகார் எப்படி ஒரு வழக்கறிஞர் கைக்கு வந்துச்சு? இப்போ அந்த வழக்கறிஞர்களோட யார் தொடர்பில் இருக்காங்க, அந்த வழக்கறிஞரோட செல்ஃபோன் எடுங்க, எல்லாத்தையும் விசாரித்தா உண்மை எப்படி அவருக்கு வந்துச்சுன்னு தெரியும்ல. அதை வந்து காவல்துறை வெளியே கொண்டு வரணும் தான் சைபர் கிரைம்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக இப்போ திங்கக்கிழமை உங்களை ஆஜராக சொல்லி உத்தரவு இருக்கிறது. அந்த அவமதிப்பு வழக்கு அவரே எடுக்கலாமான்றது எங்கள் சட்ட ரீதியாக இந்த விஷயம் தெரியாது. திங்கக்கிழமை வருது, ஆஜராகிறீங்க. அதில் நீங்கள் என்ன தயார் நிலை போயிருக்கீங்க? இந்த திங்கக்கிழமை ஆஜராகி இது தொடர்பான சட்ட நிலை என்னவோ அதை நான் நீதிமன்றத்தில் சொல்ல போகிறேன். இதை சட்ட ரீதியாக நான் வந்து எதிர்கொள்வேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த வரிசையில் இப்போ நீங்கள் உங்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக நிற்கிறது வந்து மதநலனுக்கு கூட்டமைப்பு. அதில் நீதிமன்றம் புகழேந்தி கூட ஒரு உத்தரவு கொடுக்குறது உங்கள் அழுத்தமான வாதங்கிறத யாருமே மாட்டுக்கு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீதிமன்ற சுடிஷியல் விஷயங்களை அவ்வப்போது விமர்சித்து போகிறதையும் நம்ம ஊடகத்தில் கூட அவ்வப்போது போட்டுருப்பான். ஒருவேளை டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் நேரடியாக கேட்குறேனே, அது பதில் இல்லை. அது மக்களும் அமைப்புகள் இயக்கங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இதை நான் வந்து அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அது மக்களும் காலமும் தீர்மானிக்கட்டும். ஓகே, இது வந்து இதையுமே சாதாரணமாக கடந்த ஒருத்தர் முயல்றையும் தெரியுது. நீங்கள் வாரம் எல்லாம் இதை கூட சுருக்கமாக தான் சொல்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுடைய வாதங்களையும் உங்கள் கடந்து வந்த பாதையும் நீங்கள் சொன்ன பதில்களையும் அதை தாண்டி சைவர்கள் புகார் கொடுக்குற அளவுக்கு போயிருக்குது. ஒரு வழக்கறிஞருக்கே எதன் நிலைன்னா, ஒரு சராசரி சாதாரண மனிதன் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துக்கோ யாருமே புகார் கொடுத்தால் அவர்களுக்கு பாதுகாப்பெல்லாம் எப்படி கொடுப்பார்கள், எப்படி கொடுக்கப்படும், அல்லது எப்படித்தான் லீக்காமல் தடுக்கிறது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சாதாரண பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களாம் நாளைக்கு இந்த மாதிரி புகாருக்கு முன் வருவதா என்கிறது ஒரு கேள்விக்குரிய உங்களுடைய வாதங்கள் வைக்கிறது. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுருவேன். விவாதச்சொல் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்க மாட்டேன் சார். நன்றி.